ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் நண்பன். இன்றைக்கி வந்து ஃபைண்டரில் வந்துட்டு இப்படி வந்துட்டு பின்னு ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறது, இன்கேஸ் நம்மளது ஆக்டிவேட் இருந்தால் வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு மூவ் பண்ணி அந்த பின்னை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கோங்க ஃபைண்டரில். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் கூப்பன் இருக்கா இங்கே போங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பின்னை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஜென்ரேட் கூப்பன் கொடுங்க. ஸோ இங்கே எனக்கு 1873 ரூபா இருக்குது. சரிங்களா? ஒரு பின் நான் கிளிக் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்துட்டு ரீடாப் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலாக 1150 ரூபா காட்டுது. ஆனால் வந்துட்டு நமக்கு வந்து 800 ரூபா தான் வந்து மைனஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அந்த அட்மின் சார்ஜஸ் அது நான் பார்த்துடலாமா? ஓகே, ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், ஆட் பின் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சுங்களா? ஒரு பின் ஆட் ஆகிடுச்சா? ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவைலபிளில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 3 பின்னுக்கு வந்துருச்சா? இங்கே 800 ரூபா இருக்கா? பார்த்தீங்களா? இது ரெண்டும் கீழே இருக்கிற ரெண்டும் பழைய பின்னு, புதுசாக ஒரு பின்னு க்ரியேட் பண்ணாங்களா, அந்த பின்னு 800 ரூபா இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரும்ப ஹோம் போய்க்கிறேன். திரும்பவும் பின் வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் என்ன பார்த்து ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், 953 ரூபா இருக்குது. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து இபின் ஜிபி அதாவது க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இது ஆக்டிவேட் பண்ணுறதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதே லாஸ்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆக்டிவேட் அண்ட் டாப் அப் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீடாப் அப் பண்ண போகிறோம். 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று ஆக்டிவேட் அக்கௌண்ட்டு, இது வந்து புதுசாக ஒரு ஐடிஸு. அடுத்து ரீடாப் அப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணுமோ அந்த ஐடி நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதே போல் இங்கே வந்துட்டு எந்த அந்த பின் நம்பர் இருக்குல்ல, நம்ம அந்த பின் நம்பரை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரீடாப் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடாப் போயிடும். சரிங்களா? எவ்வளோதான், வேறு ஒன்று, ரொம்ப சிம்பிள் தான் ஃபைண்டரில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பின்னை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது வந்து மற்ற நண்பர்கள் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே தாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு டேப் பண்ணி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கூப்பன்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு மேலே வந்து கூப்பன் க்ரியேட் பண்ணுறது, ஜென்ரேட் கூப்பன். அடுத்து ஷேர் கூப்பன், யூஸ்டு கூப்பன் இருக்கு இல்லையா, அவைலபிள் கூப்பன். 4 ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பின்னு நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஷேர் கூப்பன் வந்து ஷேர் பண்ணுறது, யூஸ்டு கூப்பன்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண கூப்பன்ஸை காட்டும். இது அவைலபிள் கூப்பன், எவ்வளோ மீதி இருக்குன்றது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கூப்பன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும். ஷேர் கூப்பன் கிளிக் பண்ணுங்கள். யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களோட ஃபைண்டர் ஐடி, கூப்பன் டைப்பு. இப்போ ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ரீடாப் அப்பு. ஓகேங்களா? ரீடாப் அப் கூப்பனு. ஓகேங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நம்பர் ஆஃப் கூப்பன், 1ன்னா 1. சரிங்களா? இங்கே யூசர் ஐடி, இங்கே கூப்பன் டைப்பு போட்டுட்டு ஓகேங்களா? அடுத்து இங்கே 1 கொடுத்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் வந்துடும். சென்டு கூப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்டுக்கு போயிடும். முக்கியமான விஷயம், சென்டர் ஐடி வந்து கரெக்டாக இருக்கணும். இவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஃபைண்டரில் எப்படி வந்து பின்னு க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ண பின்னை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நம்மளோட கூப்பன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி அனுப்புறது, இவ்வளோதான் 3 ஸ்டெப்பு பார்த்துருக்கோம். இன்கேஸ் வந்து உங்களோட இதில் வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னா அந்த கூப்பனை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அல்லது உங்களோட இன்னொரு ஐடிக்கு அனுப்பி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருங்க. இவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த 1000 ருபீஸ் ஷோ ஆகிறது வந்து அவ்வளோ டிடெக்ட் ஆகலை, 800 ரூபா தான் டிடெக்ட் ஆகுது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலை கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.